பெண்கள் தான் பயந்தவர்கள் என்று ஆண்கள் தரப்பிலும், காதலில் ஆண்கள் தான் பயந்தவர்கள் பெண்கள் தரப்பிலும் பேச ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு கட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற ஒரு இண்டிபெண்ட் பவர்ஃபுல் விமனோட எப்படி காதலுக்குள் வருவது அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம நிற்கிறோம். நம்ம கூட சேர்ந்து பேசுறதுக்காக மீடியா பர்சனாலிட்டி ஆர்ஜே சாரு அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம். உண்மையில் காதலில் பயப்படுவது யார்? என்னால் பெண்களோட பயத்தை தான் வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதுதான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு கேள்விக்கு அவங்க யார்கிட்டையுமே வந்து பதில் இல்லை. காதல் வேணுன்றீங்க, இண்டிபெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஏன் இந்த பயம் அப்படின்னு கேட்கும்போது இது வந்து இந்த சண்டை வந்து ஒன் அகேன்ஸ்ட் த வேர்ல்டு அப்படி இருக்குது. காதலிக்கும் போது வந்து சப்போர்ட்டிவாக வந்து இருப்பாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த சப்போர்ட் நமக்கு மாறிடுமோ? சமீபத்தில் ஒரு கல்யாண பேச்சு நான் வந்து அந்த ஃபங்க்ஷன்லலாம் இருந்தபோது அந்த பொண்ணு சொல்கிறாங்க, எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும், அதுதான் என்னோட ஒன்லி கண்டிஷன், ஏன்னா நான் படிச்சிருக்கேன், எனக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசை, இதெல்லாம் சொல்கிறாங்க. பொண்ணு வீட்டில் பையன் வீட்டில் வந்து ஓகே ஒர்க் பண்ணிட்டோம், இந்த காலத்தில் வந்து 2 பேர் வேலைக்கு போகலன்னா சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாற்ற முடியாது, ஓகேன்றாங்க. பின்னாடி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேச்சு என்னவா இருக்குன்னா, ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தானா சரியா போயிடும், நீங்க இப்ப போய் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகாதுன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க, அவளே நிறுத்திடுவா, அவங்களே வந்து நிறுத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அந்த இடத்துல ஒரு ஆண் நமக்கு வந்து துணையா இருப்பாங்களாங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அப்போ நீங்கள் சொல்கிறபடி திருமணத்திற்கு பிறகும் அந்த ஒரு அந்த அந்த சப்போர்ட் சிஸ்டம் எனக்கு வேணும் அப்படின்னா காதல் திருமணம் தானே சிறந்த வழி. ஏன்னா பேசியிருப்பாங்க, தன்னுடைய டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்செப்டன்ஸ் நடந்திருக்கும். அப்போ அது பெட்டராக இருக்கும்ல. ஒரு காதலனா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணும்போது சார், அவங்க மட்டும்தான் சப்போர்ட் பண்றாங்க, அவங்க யாரையும் எதிர்த்து அவங்க அதை பண்ணல. நீங்க ஒன்று பண்றீங்க, ஓகே உங்களை பிக்கப் பண்றேன், ட்ராப் பண்றேன், அது எல்லாத்தையும் மீறி இமோஷனலா நீங்க சப்போர்ட் பண்றாங்க. இப்போ அதையும் தான் விரும்புறாங்க. வேலைக்கு போகாத வீட்டில் இருக்கிற பெண்களையும் இப்போ யாரும் வந்து விரும்புறது இல்லை. ஒரு நல்ல ஐடி வேலையில் இருக்கணும், இல்லை நல்ல ஏர்னிங் ப்ரொஃபஷனில் இருக்கணும், நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் 2 பேராலையும் பில் பே பண்ண முடியணும், எனக்கும் அவன் நல்ல கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள்லாம் பெண்கள் கிட்ட இருந்தும் இருக்கு. ஆனால் ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் அது வந்து அந்த குடும்பத்தை சார்ந்து அவங்க ரெப்ரசென்ட் பண்ணி அவங்களோட சண்டையும் சேர்த்து அவங்க போடும்போது இல்லை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து சொல்லிடுறாங்க ஆண்கள். இப்போ வந்து நம்ம ஆண் சமுதாயம் வந்து மாறிட்டு வருது, அவங்க ஒரு ஈக்குவல் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அவங்க இன்னும் ஈக்குவலான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து இன்னும் வந்து தயார் ஆகலை. அண்டு ஒரு சின்ன விஷயத்த வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா கூட, இப்போ ஒரு வீட்டில் ஒரு பாத்திரமே இருக்கு, அவங்க விளக்கி வைக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு பாராட்டை அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. மற்ற ஆண்கள்லாம் இதை பண்ண மாட்டாங்க, நான் ஒரு ஈக்குவலிஸ்டாக இருக்கேன், நான் இதை பண்ணுறேன், ஆனால் இவன் ஒரு தேங்க்யூ கூட சொல்ல மாட்டேங்கிறாங்களே. ஒரு அப்பா வந்து கஷ்டப்பட்டு அவர் கடன் வாங்கி பிள்ளையை படிக்க வச்சிருப்பார். அந்த பொண்ணு சம்பாரித்து வீட்டுக்கு கொண்டாந்து பணம் கொடுக்குறப்ப அவ்வளோ பெருமையாக எல்லாட்டையும் அவர் சொல்கிறார். அதை அவள் கடமைன்னு ஒன்றும் சொல்ல கிடையாது. அவர் சொல்கிறார், என் பொண்ணு தலையெடுத்து இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்திட்டான்னு தான் சொல்கிறார். கடைசி காலத்தில் என் பொண்ணு தான் பார்த்துக்கணும்னு பெருமையாக சொல்கிறார். அதை சொல்ல வேண்டியது இல்லையே, அதோட கடமை தான் போயிடலாமே. அப்போ இந்த சின்ன சின்ன கிராட்டிடியூட்ஸை கொடுக்குறதுல எதுக்கு ஈகோ பார்க்கணும்னு கேட்குறேன். அப்ப அந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்டும் நம்ம தான் போடணுமாங்கிற ஒரு ஆதங்கத்துல தான் இது ஆதங்கம் இல்லை, இது எல்லாம் ஏற்கனவே ரெஃபரன்ஸே உங்களுக்கு அதுதான் இருக்குன்னு சொல்கிறேன். அது மாதிரி ஒரு ஆரம்ப கட்டம் ஓகே, சகஜமாகட்டும், சாமான் தொலைக்கி வைக்கல, தேங்க்ஸ்ரா சூப்பருங்கணும், காஃபி போட்டுக்கல, இவன் சூப்பர் ஹஸ்பண்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த பாவம் அப்புறம் சென்டிகள் அப்படி வந்துருவாங்க தானே. நம்ம இதுக்கு இப்போ பிடிச்சி இவங்கள்ட்ட நீ என்ன நீ அப்படி பண்ண உன்னை இது பண்ணி முடியா, என்ன இன்னும் தேங்க் பண்ணியா, 12 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி தெரியுமா அப்படின்னு இப்போ எதுக்கு பேசிட்டு இருக்கணுங்கிற ஒரு நல்ல விஷயம் நடக்கல இழுத்துட்டு போக வேண்டியதானே. ஒரு அப்போ பெண் சமுதாயமாகவே கொஞ்சம் வருத்தமாக நமக்கு இருந்தாலும் இது ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ். இந்த ஈக்குவல் ரிலேஷன்ஷிப்புக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்காக நம்ம எடுக்கிற இது ஒரு எஃபர்ட். இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 8 வருஷமாக நான் வந்து மீடியா ஃபீல்டில் இருக்கேன். எல்லாருக்குமே எங்கள் குடும்பத்தில் தெரியும் நான் வந்து ஒரு ஆர்ஜேவாக தான் இருக்கேன், படங்களில் நடிக்கிறேன் அப்படின்னு. இப்போ வரைக்கும் வந்து ஒரு பெண் பார்ப்பு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் கூட மீடியா அப்படின்னா வேண்டாம் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப பேசும், வீட்டுக்குள்ளே வந்தால் எப்படி பேசும், ஏன் அந்த பேச்சை வந்து கேட்கறதுக்கும் அதை அகாமடேட் பண்ணிக்கிறதுக்கும் ஏன் நீங்கள் தயாராக இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்துட்டு எங்கள் கெரியரை எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு. நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் வழியாக போகிறீங்க, நீங்கள் ஏன் காதல் திருமணத்தை நோக்கி போகலை? காதல் இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜ் இருந்தாலும் சரி, பிரச்சனை அப்படிங்கிறது இதுதான். என்னுடைய இதில் நான் இப்போ காதலில் தானே அதுக்கான சாத்தியம் அதிகம். உங்கள் திறமையை ரசிக்கக்கூடிய, உங்கள் திறமையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல மெச்சூர்டான ஒரு பையன் அல்லது ஒரு செல்ஃப் மேட் பையன் ஒருத்தர் இருக்கான்ல, அவனை காதலிப்பது தானே இதுக்கு சரியான வாய்ப்பாக இருக்கும். கரெக்ட். அதனால எனக்கு ஜென்ரலாகவே இந்த காதல் திருமணம், கல்யாணம், அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னாலும் ரெண்டுத்துலேயுமே இந்த ஒரு பயம் இருக்குது. எங்கே வந்து நான் இத்தனை வருஷம் என் உழைப்பு போட்டு உருவாக்கின இந்த கெரியரை நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த கல்யாணத்தையோ அந்த காதலையோ காப்பாற்ற வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிறுத்தப்படுவனோ அப்படிங்கிறது இருக்குது. என்ன பல பெரிய விஷயங்கள்லாம் உடச்சிட்டு வந்துட்டோம். பெண் படிக்கக்கூடாது உடைச்சோம், ஜாதி பிரச்சனைகள் கொஞ்சம் உடைச்சோம், பேசலாம் பேசக்கூடாது அதை உடைச்சோம், ஆணும் பெண்ணும் ஃப்ரீயாக பேசிக்கலாம் உடைச்சோம், அலுவலக சூழலில் ஒன்றாக சேர்ந்து பணி செய்கிறது உடைச்சோம், எல்லாத்தையும் உடைச்சி விட்டு கடைசியில் சின்ன விஷயத்தெல்லாம் உடைக்காமல் வச்சுருக்கோம்.
நம்மளாவே கற்பனை செய்து கொண்டுட்டு இருக்கக்கூடிய ஆண் இப்படித்தான் இருப்பாங்கிற நம்பிக்கை, ஒரு படித்த பெண் இப்படி தான் திமிரா இருப்பாங்கிற ஒரு எண்ணம், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் உடைக்காமல் இருக்கும். ஒரு சோஷியலில் இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய சில விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கப்ப அதை ஏதோ ஒரு கட்டத்தில் ஒன்று சேர்ந்து உடச்சிப்படலாம். ஆனால் நாமே பிரச்சனையாக இருந்தால் கஷ்டம். இங்கே காதல் உங்களுடைய வாழ்வை மேம்படுத்தும்னு நம்புகிற வரைக்கும் அது வேற. சந்தேகத்தோடு ஒரு உறவுக்குள் போகாதீர்கள், அது தொடர்ச்சியாக சந்தேகத்தை தான் பில் பண்ணும். நம்பிக்கையோடு ஒரு உறவுக்குள் செல்லுங்கள், தொடர்ச்சியாக அந்த நம்பிக்கை அதை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும்.